பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிரசன்னம் துவக்கம் முதல் முடிவு மட்டும் கூட இருக்கட்டும். இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. நீங்கள் கூட இருங்க, நீங்கள் வழி நடத்துங்க. உங்களுடைய கரத்தில் எங்களை தாட்டி சமர்ப்பிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் அதிகாரங்களுக்குள்ளாக பார்க்க போகிறோம். போன வாரத்திலே நம்ம அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் எந்த சூழ்நிலையில் எப்படி எழுதப்பட்டது, எப்படி பட்ட வார்த்தைகளை கொண்டுள்ளது இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் என்பதை நம்ம போன வாரத்திலே கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் அதிகாரங்களுக்குள்ளாக கடந்து செல்லும்போது முதல் அதிகாரம் 1வது அதிகாரத்தில் இருந்து 3வது அதிகாரம் 21வது வசனம் வரையிலும் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் வரை எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, எசேக்கியேல் அழைக்கப்படுதலும் பொறுப்பு அளிக்கப்படுதலும். எசேக்கியேல் எப்படி ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று, தீர்க்கதரிசன ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்டார், என்னென்ன பொறுப்புகளை தேவன் அவரிடத்தில் கொடுத்தார் என்பதை குறித்து நம்ம 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த 1ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 3 வசனம் வரையும் பார்க்கும்போது எசேக்கியேலுடைய சூழ்நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையிலே எசேக்கியேல் தற்போது காணப்படுகிறார் என்று பார்க்க முடியும். முதல் வசனம் 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம். அதை வேத வல்லுநர்கள் என்று எப்படி கணக்கிடுகிறார்கள் என்றால் 30 வயதை, எசேக்கியேல் 30 வயது உடையவராய் இருக்கும் போது யோயாக்கீன் ராஜாவினுடைய சிறையிருப்பின் போது யோயாக்கீன் ராஜா சிறைபிடித்து, நேபுகாத்நேச்சார் சிறைபிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போகும்போது இவரும் கூட என்ன செய்திருக்க வேண்டும்? சிறையிருப்புக்குள்ளாக போயிருக்க வேண்டும். அப்படி சிறையிருப்புக்குள்ளாக போன இந்த எசேக்கியேல் அவருடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷத்துல, அப்போ அவர் 25 வயதிலே சிறையிருப்புக்குள்ளாக போயிருக்க வேண்டும். இப்பொழுது அவருக்கு 30 வயதாகிறது. 30 வயதிலே அவர் ஆண்டவருடைய தரிசனத்தை பெறுகிறார், தீர்க்கதரிசன ஊழியத்துக்கு என்று அழைக்கப்படுகிறார் என்பது வேத வல்லுநர்களின் கணிப்பாய் காணப்படுகிறது. இப்போ எசேக்கியேல் பாபிலோன் தேசத்திலே என்ன செய்கிறார் என்றால் ஒரு சிறை கைதியாக இருக்கிறார். போன வாரத்தில் நாம் பார்த்தபோது படி தானியேல் எங்கே இருக்கிறார்? அரண்மனையில் இருந்து பேசுகிறார். எரேமியா எங்கே இருந்து பேசுகிறார் என்றால் அவர் மீதியா இருந்த ஜனங்களுக்காக எருசலேமில் இருந்து பேசுகிறார். ஆனால் சிறையிருப்பில் இருந்த ஜனங்களுக்குள்ளாக இருந்து சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களுக்காக பேசின தீர்க்கதரிசி தான் இந்த எசேக்கியேல் என்பதை நாம் போன வாரம் கற்றுக்கொண்டோம். இப்பொழுது எசேக்கியேலுடைய சூழ்நிலை இவ்வாறாக தான் காணப்படுகிறது. அவர் ஒரு 30 வயதுடையவராக, ஒரு வாலிப வயது எட்டினவராக ஒரு சிறையிருப்பில் ஜனங்களுக்குள்ளாக, சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களுக்குள்ளாக காணப்படுகிறார். அவர் கேபார் நதியண்டையில் இருக்கும்போது ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை குறித்து நம்ம 4வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை பார்க்க முடியும். கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனத்தை நம்ம 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனம் எப்படி இருக்கிறது என்றால் 4 முகங்களை கொண்ட 4 ஜீவன்கள் என்னது வருகிறது? 4 முகங்களை கொண்ட 4 ஜீவன்கள் வருகிறதை நம்ம பார்க்க முடியும். 4 ஜீவன்கள். அந்த ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருக்கிறது என்றால் மனுஷ சாயல் என்று பார்க்கும்போது மனுஷனை ஆண்டவர், மிருகங்களை எல்லாவற்றையும் பார்க்கலும் ஆண்டவர் மனுஷனை விசேஷித்த ஒரு சாயலை உருவாக்கி இருக்கிறார் என்றால் நேர்பட்ட ஒரு சாயல். இப்போ விலங்குகளை நாம் பார்க்கும்போது அது என்ன செய்யாது? நேராக வளராது. அது என்னது? இப்படித்தான் வளரும். ஆனால் ஆண்டவர் என்னது? மனிதனை ஒரு நேரான ஒரு சாயலை உருவாக்கி இருக்கிறார்.
பார்க்கிறார். நேர்வட்டமாக நேர்கோடாக ஒரு சாயலை உருவாக்கி இருக்கிறார். அந்த சாயலே உள்ள ஒரு 4 ஜீவன்களை தான் இந்த எசேக்கியேல் என்ன செய்கிறார் பார்க்கிறார். அது சாயல் எப்படி இருக்கிறது? மனுஷ சாயல், 4 முகங்களும் 4 செட்டைகளும் காணப்படுகிறது. அதை தான் கால்கள், நிமிர்ந்த கால்கள், நேராக இருக்கிற ஜீவன்களை பார்க்கிறார். அதனுடைய உள்ளங்கால் கன்று குட்டியின் உள்ளங்கால் போல காணப்படுகிறது. கைகள் மனுஷ கைகள். 4 ஜீவன்களுக்கும் 4 முகங்கள். 4 ஜீவன்கள் எழும்பி வருகிறது. 4 ஜீவன்களுக்கும் 4 முகங்களும் 4 செட்டைகளும் காணப்படுகிறது தான் நம்ம இதில் பார்க்க முடிகிறது. வலது பக்கத்தில் என்னெல்லாம் சாயல் என்று பார்த்தால் மனுஷ முகம். என்னெல்லாம் முகம் என மனுஷ முகம், சிங்கம், எருது, கழுகு, இப்படி 4 முகங்களை கொண்ட 4 ஜீவன்கள் என்ன செய்கிறது? எழும்பி வருகிறது. வடக்கிலிருந்து ஒரு புயல் காற்று வரும்போது அதிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றுகிறது. அந்த ஜீவன்கள் எப்படி இருக்கிறது என்பதை தான் நம்ம இந்த அதிகாரத்தில் எசேக்கியேல் கண்ட தரிசனத்தை பார்க்கிறோம். அதற்குரிய ஆவிக்குரிய விளக்கங்களுக்கு நேராக கடந்து போகவில்லை. ஆனால் எப்படிப்பட்ட தரிசனத்தை கண்டார் என்பதை மட்டும் சொல்லி இந்த நாட்களிலே கடந்து போக விரும்புகிறேன். இப்படி இந்த 4 ஜீவன்களுக்கும் கீழே என்ன இருக்கிறது? 4 சக்கரங்கள் காணப்படுகிறது. அந்த 4 சக்கரங்களும் ஒன்றுக்குள்ளாக ஒன்று இருக்கிறது போல, ஒரு சக்கரத்தில் 2 சக்கரம், ஒன்றிற்குள்ளாக ஒன்று சுழலுவது போல 2 சக்கரங்கள் வைத்து 4 சக்கரங்கள், 4 ஜீவன்களுக்கும் கீழே என்ன செய்கிறது? 4 சக்கரங்கள் காணப்படுகிறது. அந்த தரிசனம் எப்படி இருக்கிறது? பூமிக்கு மேலே சக்கரம் காணப்படுகிறது. ஒன்றிற்குள்ளாக ஒரு சக்கரம், அந்த சக்கரத்திற்கு மேலே 4 ஜீவன்கள். 4 ஜீவன்களும் என்ன செய்கிறதா? அந்த ஜீவன்களுடைய தலையின் மேல் 22வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஜீவனுடைய தலையின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது. அது அவைகளுடைய தலைகளின் மேல் உயர விரிந்திருந்தது. அந்த ஜீவன்களுக்கு மேலே ஒரு மண்டலம் காணப்படுகிறது. அந்த மண்டலத்துக்கு கீழே அவைகளுடைய செட்டைகள் ஒன்றுக்கொன்று, அதாவது மண்டலத்துக்கு கீழே 4 ஜீவன்களும் ஒரு மண்டலத்தை சுமந்து கொண்டு போகிற வண்ணமாக அந்த தரிசனம் காணப்படுகிறதை பார்க்க முடியும். அது எப்படி? அது செல்லும் போது அந்த ஜீவன்கள் அந்த தரிசனத்தை எசேக்கியேல் பார்க்கும்போது, அது செல்லும் போது, அது கடந்து போகும்போது எப்படி காணப்படுகிறதா? ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போல் இருந்தது. அவைகள் நிற்கும் போது தங்கள் செட்டைகளை தளர விட்டிருந்தன. அது எப்படி இந்த தலைகளுக்கு மேலான அந்த மண்டலத்தின் மீதுல எப்படி இருந்தது என்று 26வது வசனம் சொல்லுகிறது. நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஒரு சிங்காசனம் அந்த ஜீவன்களுக்கு மேலாக ஒரு மண்டலம் போல் பரவி இருந்தது. அது ரொம்ப பிரகாசமா இருந்தது. அந்த பிரகாசமான சாயலிலே மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயல் இருந்தது. ஆண்டவர் வீற்றிருக்கிற ஒரு காட்சியை தான் இந்த எசேக்கியேல் பார்க்க முடிகிறது. அதை தான் 28வது வசனத்திலே கர்த்தருடைய மகிமைக்குரிய சாயல், கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனத்தை இந்த எசேக்கியேல் பார்க்கிறார். முதலாவது அவர் தீர்க்கதரிசன ஊழியத்துக்கு அழைக்கும் முன்பாக ஆண்டவர் தம்முடைய மகிமையின் சாயலை, மகிமையின் தரிசனத்தை என்ன செய்கிறார்? எசேக்கியேலுக்கு கொடுக்கிறார். இந்த தரிசனத்தை குறித்து விளக்கும் போது எப்படி விளக்குறாங்கள் என்றால், கர்த்தருடைய மகிமை ஒரு இரத அரியணையில் செல்லுவதை, தேவனுடைய மகிமை ஒரு இரதத்தின் மேல ஒரு அரியணை இருக்கிறது. அந்த அரியணையில தேவனுடைய மகிமை கடந்து செல்கிறதை இந்த எசேக்கியேல் கண்ட விதமாக வேத வல்லுநர்கள் விளக்குகிறதை நாம பார்க்க முடியும். இதுதான் எசேக்கியேல் கண்ட முதலாவது தரிசனம். இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது தேவன் பல விதங்களில் பேசுகிறதை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆண்டவர் திடீர்
திடீரென்று ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார், திடீரென்று அடையாளத்தை காண்பிக்கிறார், திடீரென்று என்ன சொல்லுகிறார், இதை செய், இதன் மூலமாக இதை ஒரு காரியத்தை செய்ய சொல்லி அதை செய்து அதன் வழியாக பேசுகிறார். அப்படி ஆண்டவர் பல விதங்களை திடீரென்று நேரடியாக மனுபுத்திரனே என்று கூப்பிட்டு எசேக்கியேலோடு பேசுகிறதை நம்ம பார்க்க முடியும். பல விதங்களில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவன் என்பதை நம்ம இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்து பார்க்கும்போது அதை கண்டுகொள்ள முடியும். இதை தான் இந்த அடுத்ததாக 28 வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார், எசேக்கியேலுக்கு தேவ மகிமையை குறித்த ஒரு சாயலை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் தரிசனத்தின் மூலம் காண்பிக்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 2வது அதிகாரம் இந்த புத்தகம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது அதிக இடங்களிலே கிட்டத்தட்ட 90 இடங்களிலே மனுபுத்திரனே என்று சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆண்டவர் எசேக்கியேலோடு பேசும்போது மனுபுத்திரனே என்று கூப்பிட்டு இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கிறதை நாம் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கும் போது கண்டுகொள்ள முடியும். இப்போ 2வது அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரும்போது இஸ்ரவேல் மக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக நியமிக்கப்படுகிற 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலையும் ஆண்டவர் எதை கட்டளையிடுகிறார், 2ஆம் அதிகார 1வது வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரை ஒரு நியமனத்தை ஆண்டவர் எசேக்கியேல் கொடுக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்காக தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியத்தை நியமிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். முதலாவது எசேக்கியேலுடைய சூழ்நிலையை சொல்லிவிட்டு தேவனுடைய மகிமையை குறித்த ஒரு தரிசனத்தை ஆண்டவர் எசேக்கியேலுக்கு கேபார் நதி அண்டையில் இருக்கும்போது கொடுத்து விட்டு இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சிறையிருப்பிலே இருக்கிற ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக நியமிக்கிறார். இப்படி தீர்க்கதரிசியாக நியமிக்கும் போது முதலாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது 1வது வசனம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை மக்கள் எப்படிப்பட்ட நடத்தை உடையவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களில் இருந்த யூத ஜனங்கள் எப்படி மக்களுடைய நடத்தையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் கலகம் செய்கிற மக்களாய் காணப்பட்டார்கள். ஆண்டவர் எப்படிப்பட்ட இடத்துல எசேக்கியேலை தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அனுப்புகிறார் என்று 6வது வசனத்திலே சொல்லுகிறார். மனுபுத்திரரே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம், நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார், கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. எப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ளாக ஆண்டவர் எசேக்கியேலை அனுப்புகிறார் என்றால், மக்கள் எப்படி அவர்கள் நெரிஞ்சல்கள் மாறியும் முள்ளுகள் மாறியும் தேள்கள் மாறியும் காணப்படுகிறாங்க. அவங்களுக்குள்ளதான் நான் உன்னை அனுப்புகிறேன், நீ பயப்படாத, நீ கலங்காத, அவங்க கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி என் வார்த்தையை அவர்களுக்கு சொல்லு. சிறையிருப்பில் தான் ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களும் இன்றைக்கு எப்படிதான் இருக்கிறார்கள், நெரிஞ்சல் மாறியும் எனது முள்ளு மாதிரியும் தேள்கள் மாறியும். எதனால இந்த சிறையிருப்பு வந்தது என்றதை அறிந்து கொண்டு மனம் திரும்ப மனமற்ற ஜனங்களாக தான் சிறையிருப்பிலும் இருக்கிறார்கள். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பாடுகளும் பலவித பிரச்சனைகளும் போராட்டங்களும் கடந்து வரும்போது நாம என்ன நினைக்கிறோம், ஏன் ஆண்டவரை தானே தேடி வந்தேன், ஆண்டவருக்கு உண்மையாக தானே நடந்து வந்தேன், ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று சொல்லி திரும்ப திரும்ப ஆண்டவரை குறை சொல்லுகிறவர்களாகவும் மற்றவர்கள் நம்முடைய பிரச்சனைகளுக்கு மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாகவும் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், எதனால அந்த காரியத்தை ஆண்டவர் அனுமதித்தார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் வந்த குறைவுகளின் நிமித்தமும் நம்முடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள் நிமித்தமும் தான் ஆண்டவர் என்ன செய்தார், அந்த பாதையை நமக்கு அனுமதித்திருக்கிறார். அதை விட்டும் எந்த இடத்துல இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நாம் அறிந்து அந்த இடத்துல திரும்பி வர ஆண்டவர் நம்ம
விருப்பம் உள்ளவராய் காணப்படுகிறார். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எசேக்கியேலை பார்த்து, நான் நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் தேள்களுக்குள்ளும் தான் நீ வாசம் பண்ணுகிற, ஆனா பயப்படாத, நான் அவங்க கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி என் வார்த்தை அவர்களுக்கு சொல்லு என்று சொல்லுகிறது. நம்ம 7வது வசனம் வரை மக்களை குறித்து, எப்படிப்பட்ட கலக வீட்டாராகிய மக்களுக்குள்ளாக தான் எசேக்கியேலை ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக அனுப்புகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 8வது வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் வரை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு கையை கண்டாராம். அதில் ஒரு புத்தக சுருள் இருந்தது. அதாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு புத்தக சுருளை இந்த எசேக்கியேலுக்கு முன்பாக ஒரு புத்தக சுருளை ஆண்டவர் காண்பிக்கிறார். திரும்ப ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். என்னது? நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்று சொல்லுகிறார். அது என்னதா இருக்கிறது என்றால், ஒரு புத்தக சுருளை கொடுத்து அந்த புத்தக சுருளிலே அதில் என்ன எழுதப்பட்டிருந்த புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்ததாம். எப்படி? புலம்பல்களும், ஜனங்களுடைய புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் தான் என்ன செய்யப்பட்டிருந்தது? அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் ஆண்டவர் அதை என்ன செய்கிறார்? நீ அதை புசி என்கிறார். அதை இந்த தீர்க்கதரிசி புசித்த போது அது என் வாய்க்கு தேன் போல் தித்திப்பாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்கள் எப்படியெல்லாம் தவிக்க போகிறார்கள், எப்படி புலம்புகிறார்கள், ஐயோ என்று கூக்குரல் இடுகிற ஒரு புத்தக சுருளை காண்பித்து தீர்க்கதரிசி ஆண்டவர் என்ன செய்கிறார்? புசிக்கும்படியாக சொல்லுகிறார். அதை குறித்து எனது அதுதான் செய்தியின் இயல்பு. சுருளில் குறிக்கப்பட்டிருந்தது ஒரு தண்டனை. அந்த தண்டனையை குறித்து ஆண்டவர் எப்படிப்பட்ட தண்டனையை ஜனங்களோடு வருவிக்க போகிறேன் என்பதை பேசும்படியாக ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். ஒரு புத்தக சுருளை அதை புசிக்கும்படியாக இந்த எசேக்கியேலுக்கு கட்டளையிட்டதை பார்க்க முடியும். அடுத்ததாக 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை மக்கள் எப்படிப்பட்ட குணநலன்களை உடையவர்களாய் காணப்படுகிறார்கள் என்று ஆண்டவர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும். அவர்கள் கீழ்ப்படியாத ஜனங்கள், கடினம் ஒரு இருதயம் உள்ள ஜனங்களாய் காணப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். அதை தான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் என்னது? 5வது வசனம், விளங்காத பேச்சும் கடினமான பாசையும் உள்ள ஜனத்தண்டைக்கு இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திற்கே நீ அனுப்பப்படுகிறாய். விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாசையும் உள்ள அநேகமான ஜனங்களிடத்திற்கு நீ அனுப்பப்படவில்லை. நான் அவர்களிடத்திற்கு உன்னை அனுப்பினாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்களோ? இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சொல்றது புரியாத ஜனங்களிடத்துலையோ, நீ சொல்றது என்னன்னே தெரியாத ஒரு பாசை பேசுகிற ஜனங்களிடத்துக்கு நான் உன்னை அனுப்பலை. நான் உன்னை அனுப்புறது இஸ்ரவேல் சந்ததியார் இடத்துக்கு தான் அனுப்புகிறேன். ஆனால் அவங்க உன் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலை. ஒருவேளை விளங்காத பேச்சு பேசுகிற, என்ன நம்ம சொல்ல வர்றது என்னன்னே தெரியாத ஜனங்களிடத்துக்கு அனுப்பினாலோ, அந்நிய பாசை பேசுகிற ஜனங்களிடத்தில் அனுப்பினா கூட அவங்க வார்த்தையை கேட்டிருப்பாங்க. ஆனால் எல்லாம் புரிகிற ஜனங்களிடத்துக்கு தான், உன்னுடைய பாஷை பேசுகிற உன் சொந்த மக்களிடத்துக்கு தான் நான் உன்னை அனுப்புகிறேன். ஆனால் அவர்கள் உன் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் சூழ்நிலை என்பதை ஆண்டவர் எசேக்கியேலுக்கு புரிய வைக்கிறத பார்க்குற. ஆண்டவர் எப்படியெல்லாம் எசேக்கியேலுக்கு தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் எப்படியெல்லாம் ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்துக்கென்று அந்த எசேக்கியேலை பக்குவப்படுத்துகிறார் என்பதை பார்க்குறோம். முதலாவது ஆண்டவர் தேவனுடைய மகிமையை குறித்த ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். திரும்ப அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்கள் கலக வீட்டார்கள் தான். அவர்கள் முள்ளுகளாக தான் இருப்பாங்க, நெரிஞ்சல்களாக தான் இருப்பாங்க, தேள்கள் போல் தான் இருப்பார்கள் என்பதை ஆண்டவர் சொல்லிவிட்டு திரும்ப ஒரு தரிசனத்தை, இதுதான் நடக்க போகுது, ஐயோ என்கிற கூக்குரலும் தவிப்பும் புலம்பலும் நடக்க போகிறது என்பதை அவருடைய புசிக்கும்படியாக, அதை உள்வாங்கிக் கொள்ளும்படியாக அந்த தீர்க்க
தீர்க்கதரிசியை ஆண்டவர் சொல்லிவிட்டு திரும்ப சொல்லுகிறார், ஜனங்கள் நான் யாரிடத்துல உன்னை அனுப்ப போறேன்னா, ஏதோ விளங்காத பேச்சு பேசுகிற ஜனங்களிடத்துக்கு நான் உன்னை அனுப்பவில்லை, ஏதோ தெரியாத அந்நிய ஜாதியாரிடத்தில் உன்னை அனுப்பவில்லை, உன் வீட்டாரிடத்துல இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல தான் அனுப்புகிறேன். ஆனா அவர்கள் உன் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, அவங்க கடின இருதயம் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம பார்க்க முடியும். அடுத்ததாக 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆனால் இப்படிப்பட்ட ஜனங்களிடத்துக்கு தான் நான் உன்னை அனுப்புறேன், ஆனால் தீர்க்கதரிசியின் பொறுப்பு என்னவென்றால் நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு என்பதை ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு தரிசனத்தின் மூலம் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அங்கே ஆண்டவர் இந்த தரிசனத்தை எல்லாம், இந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவர் சொல்லும்போது 12வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை ஆண்டவர் எதை குறித்து சொல்லுகிறார் என்றால், தீர்க்கதரிசியின் பொறுப்பை குறித்து சொல்லுகிறார். நீ அவர்களுக்கு காவலாளனாய் இருக்க வேண்டும் என்பது குறித்து சொல்லுகிறார். 17வது வசனத்தில், மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்திற்கு காவலாளனாக வைத்தேன், நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரி, நான் உன்னை அவர்களுக்கு காவலாளனாக வைத்திருக்கிறேன். ஏனென்று அந்த 18-19 வசனத்தை வாசிக்கும் போது அந்த காரியங்கள் நமக்கு, சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பழியோ உன் கையிலே கேட்பேன். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியும் விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்பு வைப்பார். ஒரு காவலாளனாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் நியமிக்கும் போது என்ன சொல்லுகிறார், ஒரு துன்மார்க்கனை பார்த்து நீ துன்மார்க்கமாய் வாழுகிற, இதை விட்டு மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொல்ல கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்படி சொல்லாத பட்சத்தில் அவன் துன்மார்க்கத்திலே செத்து போனால், அந்த துன்மார்க்கத்திலே ஜீவனம் பண்ணி நரக ஆக்கினைக்கு நேராய் கடந்து போனால் அதனுடைய பொறுப்பு நம்மேல் விழும், அந்த தீர்க்கதரிசியின் மேலே விழும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அதை நீ சொல்லியும் அதை கேளாத பட்சத்திலே அவன் பாவத்திலே செத்து போனான் என்றால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் திரும்பும். அதை தான் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கட்டளையிடுகிறதை பார்க்கலாம். துன்மார்க்கமாய் நடக்கிற ஜனங்களை பார்த்தால் நீ துன்மார்க்கமாய் நடக்கிறாய் என்பதை சொல்லும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காவலாளனாக ஒரு பொறுப்பை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்க முடியும். இந்த முதல் பாட்டு இதோட முடிகிறத பார்க்க முடியும். எசேக்கியேல் அழைக்கப்பட்டு ஒரு பொறுப்பெடுக்கப்படுகிறார். ஒரு சூழ்நிலையிலே ஒரு கைதியாக, சிறை கைதியாக ஜனங்களோடு வாசம் பண்ணுகிற ஒருவரை ஆண்டவர் என்ன செய்கிறார், தீர்க்க தரிசன பொறுப்புக்கு நேராய், ஒரு ஆசாரியனாக இருந்தாலும் அவர் ஆசாரிய பணியை செய்யும் முன்பாதாகவே அவர் 30 வயதுக்கு கீழாக இருக்கும்போது சிறு வாலிப பிராயத்திலே அவர் என்ன செய்யப்பட்டார் என்றால் அவர் இங்கே இது கைதியாக கொண்டு வரப்படுகிறார். அப்படி கொண்டு வரப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் தீர்க்க தரிசன ஊழியத்துக்காக தரிசனத்தை கொடுத்து பல அடையாளங்களை கொடுத்து ஜனங்கள் இப்படிப்பட்டவர்கள் தான், இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நேராக தான் நீ அனுப்பப்படுகிறாய் என்பதை ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக அந்த எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்லி திரும்ப நீ காவலாளனாக பொறுப்பெடுக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வரை எதை பற்றி சொல்லப்படுகிறது என்றால், யூதா மற்றும் எருசலேமின் மேல் வரவிருந்த நியாய தீர்ப்பை ஆண்டவர் ஒரு சித்தரிக்கிறார். யூதாவும் மேலும் இஸ்ரவேல் மேலும் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பெல்லாம் ஆண்டவர் கட்டளையிடுவேன் சொன்னார் என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார், அழகாக சித்தரித்து சொல்லுகிறதே நம்ம இந்த இடத்துல இந்த
அதிகாரங்களை வாசித்து பார்க்க முடியும். ஆண்டவர் எசேக்கியேலோடு ஆண்டவர் ஒரு வித்தியாசமான கோணத்தில் இடைபடுகிறதை நாம் கண்டுகொள்ள முடியும். 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் 27 வரைக்கும் அதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ 3ஆம் அதிகாரம் 22லிருந்து 5ஆம் அதிகாரம் முடிய 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் வரை எதை சொல்ல இருக்கிறேன்னா, வரவிருந்த நியாய தீர்ப்பு, ஆண்டவர் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வரவிருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் அநேக காட்சிகளை ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த எரேமியாவுக்கு காண்பித்து எடுத்துரைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதை இந்த பாட்டை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்து கடந்து செல்லலாம். 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 17 வரை வரவிருக்கும் நியாய தீர்ப்பு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வரவிருக்குதுன்னு ஆண்டவர் ஒரு சில காட்சிகளை காண்பித்து எசேக்கியேலோடு பேசுகிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் என்ன 3ஆம் அதிகாரம் 22லிருந்து 27 வரை ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஊமை போல் நடிக்கும்படியாக சொல்லுகிறார். என்ன, நான் எசேக்கியேல் பேசும்படி தேவன் கூறும் வரை ஊமை போல் நடிக்க கட்டளையிடுகிறார். ஆண்டவர், நான் உன்னோட பேசும்போது உன் வாயை திறப்பேன், அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் என்னதே உரைத்தார் என்று நீ அவர்களோட சொல். வாய் கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாத. அந்த அதிகாரங்களை வாசித்து பார்த்தோன்னா தெரியும். 22லிருந்து 27 வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ எனது ஊமை மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீ என்ன செய்து வாயே பேசக்கூடாது, நான் உன்மேல் வாயோடு ஒட்டி கொள்ள பண்ணுவேன், நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாக இராமல் ஊமையாக இருப்பாய், அவர்கள் கலக விட்டார். நான் பேசுகிற வரைக்கும் நீ என்ன செய், ஊமை மாதிரி நடிக்க. அவங்க கலக விட்டார், நான் உன்னோட பேசும்போது பேசு. அவங்க கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ ஊமை போல் இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் என்ன செய்ய வேண்டாம், ரிப்ளை கொடுக்க வேண்டாம். நான் அவங்ககிட்ட என்ன பேசுகிறேனோ அதை மட்டும் பேசு. ஊமை போல நடிக்கும் வழியாக ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த எசேக்கியேலுக்கு கட்டளையிடுகிறார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவித எதிர்ப்புகள் வரும்போது பல வேளைகளில் நாம் என்ன செய்ய வேண்டிய, ஊமை போல நடிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தரும்படியாக ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக 4ஆம் அதிகாரம் முழுவதும் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 17 வரை நாம் வாசித்து பார்த்தோன்னா எதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், எருசலேம் முற்றுகையிடப்படுவதும் ஒரு செங்கலின் மூலம், அதாவது எருசலேம் முற்றுகையிடப்படுகிறது. அதாவது சிதேக்கியா ராஜா காலத்தில் தான் என்ன செய்யப்பட்டது, முழுவதுமாக முற்றுகையிடப்பட்டு ஒரு 7-8 மாதங்கள் முற்றுகையிட்டு திரும்ப என்ன செய்யப்பட்டது, எருசலேம் தேவாலயம் முற்றிலுமாக இடிக்கப்பட்டதை குறித்து நம்ம கற்றுக்கொண்டோம். இப்போ ஆண்டவர் என்னது, எசேக்கியேலை அதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு செங்கலை வைத்து ஆண்டவர் என்ன அந்த ஒரு காட்சியை காண்பித்து ஆண்டவர் எசேக்கியேலோடு சொல்லுகிறார், நகரம் என்ன செய்யப்படுகிறது, முற்றுகையிடப்படுகிறது என்பதை குறித்த ஒரு செய்தியை தான் நம்ம 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்க முடியும். மனுபுத்திரனே, நீ ஒரு செங்கலை எடுத்து அதை உன்முன் வைத்து அதன் மேல் எருசலேம் வரைந்து அதற்கு விரோதமாக முற்றுகை போட்டு அதற்கு விரோதமாக கொத்தளம் கட்டி அதற்கு விரோதமாக மண்மேடு போட்டு அதற்கு விரோதமாக இராணுவங்களை நிறுத்தி சுற்றிலும் அதற்கு விரோதமாக மதிலடிக்கும் எந்திரங்களை வை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு சில காரியங்களை இந்த எசேக்கியேலிட செய்யும்படி சொல்லுகிறார். எனது 5வது வசனத்திலே 390 நாள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். நீ இவைகளை நிறைவேற்றின பிறகு மறுபடி, அதாவது ஆண்டவர் என்ன செய்கிறார், நீ இடது பக்கமாக ஒரு கழித்து படித்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தார் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாக ஒரு கழித்திருக்கும் நாட்களின் லக்கத்தின்படியே அவருடைய அக்கிரமத்தை சுமப்பாய். ஆண்டவர் எசேக்கியேலை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை என்ன செய்ய வேண்டுமாம், சுமத்தி கொள்ளும்படியாக, தன்மேலே சுமத்தி கொள்ளும்படியாக 390 நாள் வரைக்கும் இடது பக்கமாய் ஆண்டவர் ஒரு கழித்து படுக்கும்படியாக எசேக்கியேலுக்கு கட்டளை இடுகிறார். அடுத்ததாக யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்கும்படியாக 40 நாள் வரைக்கும் வலது பக்கமாய் ஒரு கழித்து படுக்கும்படியான ஒரு கட்டளையை ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த நாளில் இப்படிதான் போஜனம் பண்ண வேண்டும், இதை தான் செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் இந்த எசேக்கியேலுக்கு கட்டளை இடுகிறதை குறித்து நம்ம இந்த அதிகாரத்திலே வாசித்து பார்க்க முடியும். அடுத்ததாக
5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது திரும்ப ஒரு ஆண்டவர் காட்சியை கொடுக்கிறார். கூர்மையான கத்தி மற்றும் முடி ஆகியவற்றை கொண்டு மக்களின் முடிவு முன்னிறைக்கப்படுதல். எப்படிப்பட்ட முடிவு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரப்போகிறது, யூத ஜனங்களுக்கு வரப்போகிறது என்பதற்காக ஆண்டவர் என்னது, அதாவது ஒரு காட்சிகளை, ஒரு காரியம், ஒரு அடையாளங்களை வைத்து எசேக்கியேலோடு ஆண்டவர் பேசுகிறார். முதலாவது முற்றுகையிடப்படுகிறது என்பதை சொல்லும்படியாக ஒரு செங்கலை கொண்டு வந்து அதில் இந்த எருசலேம் நகரத்தை வரைந்து அதை சுற்றிலும் முற்றுகை போடும்படியாக ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். திரும்ப அடுத்ததாக அவன் சவரகன் கத்தியாகிய கருக்கான கத்தியை வாங்கி அதனால் உன் தலையையும் உன் தாடியும் சிரைத்து கொண்டு பின்பு நெருக்கும் தராசை எடுத்து அந்த மயிரை பங்கிடுவாய். எப்படி பங்கிடணுமா, அதாவது அவனுடைய சவரகன் கத்தியை வாங்கி கொண்டு முடி முழுவதையும் என்ன செய்ய வேணுமா, சிரைத்து கொண்டு அதை கொண்டு என்ன செய்யணுமா, ஒரு தராசை கொண்டு மூன்றில் ஒரு பங்கை எடுத்து எனது முற்றுகை போடும் நாட்கள் முடிகிற போது நகரத்தின் நடுவிலே அக்கினியால் சுட்டரித்து, அதாவது முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. இப்போ எருசலேம் நகரம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. முற்றுகையின் முடிவில் 1/3 பங்கு எப்படி இருக்குமாம், அக்கினியினால் சுட்டரிக்கப்படும் என்பதையும், ஒரு பங்கு எனது கத்தியால் வெட்டப்படும் என்பதும், ஒரு பங்கு காற்றிலே தூற்றப்படும், அதாவது பட்டயத்தினால் மடிவார்கள், ஒரு பங்கு என்ன செய்வாங்க, அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவார்கள், ஒரு பங்கு பட்டயத்தால் மடிவார்கள், ஒரு பங்கால் காற்றிலால் தூற்றப்படுவார்கள் என்றால் ஆங்காங்கே சிதறடிக்கப்படுவார்கள் என்பதை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அவைகளின் பின்னாக நான் பட்டயத்தை உருவேன், அதில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து அதை உன் வஸ்திர தோரங்களில் முடித்துவை. கொஞ்சத்தை மட்டும் எடுத்து வஸ்திர ஓரத்தில் பின்மா அதில் கொஞ்சம் எடுத்து அதை தீயின் நடுவில் எரிந்து அதை அக்கினியால் சுட்டரிப்பாயாக. அதிலிருந்து இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் விரோதமாக அக்கினி புறப்படும். அதாவது திரும்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஒரு பகுதியை கொஞ்சம் மட்டும் எடுத்து என்ன செய், நீ வஸ்திர ஓரத்தில் முடிச்சுவை. அதுதான் நம்ம எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை தியானிக்கும் போது அதிகமாகவே நம்ம என்ன செய்தோம், தியானித்தோம் இல்லை. அதாவது கொஞ்சம் ஜனங்கள் மட்டும் மீந்திருந்தார்கள். இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். முற்றுகை போடும்போது ஒரு கூட்டம் அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவார்கள், முற்றுகையின் முடிவிலே ஒரு கூட்டம் பட்டயத்தால் மடிவார்கள், ஒரு கூட்டம் எனது பல தேசங்களுக்கு சிதறடிக்கப்படுவார்கள். மீந்திருக்கிற ஒரு கூட்டம் இருப்பாங்க, அவர்களும் என்ன செய்வார்கள், அதில் கொஞ்சம் எடுத்து அதை தீ நடுவில் எரிந்து அதை அக்கினியால் சுட்டரிப்பார். ஏன்னா அதிலும் ஒரு கூட்டம் ஜனங்கள் என்ன செய்தார்கள், கெதலியா கொலை செய்யப்படும் போது, இஸ்மவேலின் மூலம் கெதலியா கொலை செய்யப்படும் போது அதில் ஒரு கூட்டம் மடிந்து போனார்கள், ஒரு கூட்டம் என்ன செய்தார்கள், எகிப்துக்கு கடந்து போனார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வரும் என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் இப்போ பார்க்க முடியும். இப்படிப்பட்ட முடிவை நான் என்ன செய்வேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருவிப்பேன் என்பதை சொல்லிவிட்டு 11வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது, ஆதலால் திகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான உன் கிரியைகளினால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் என் கண் உன்னை தப்ப விடாது, நான் உன்னை குறுகி போக பண்ணுவேன், நான் இறங்க மாட்டேன், இதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆதலால் திகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான உன் கிரியைகளினால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடினா. இந்த காரியம் எல்லாம், இந்த அழிவு எல்லாவற்றிற்கும் காரியம் என்ன என்றால், திகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான நம்முடைய கிரியைகளினால் ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினோம் என்றால் முடிவு இதுதான் என்பதை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் காண்பித்தார். நம்மை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிறது காரியம், நமக்கு திகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான காரியங்கள் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஜீவிதத்தை நாம் என்ன செய்ய வேண்டாம், கரைப்படுத்தி கொள்ள வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே திகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான கிரியைகள் எங்களுடைய வாழ்க்கையில வந்து விடாதபடிக்கு எங்களை நாங்களே பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, ஒரு பரிசுத்த ஜீவிதம் செய்ய எங்களுக்கு என் தேவனீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். முழுமையாய் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.